जन्म विनाशाय देह शुद्धिकराय च दिगंबर दयामूर्ते दत्तात्रेय நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது முதல்ல கிரகங்களுடைய நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்று நாம் சற்று அலசுவோம். அதாவது கும்பத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, அவருக்கு 180 டிகிரியில அப்படியே சிம்மத்துல கேத்து இருக்கிறார். கேத்து பகவான் ராகு பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரம் ஆகிய போராட்டத்தில் இருக்கிறாரு. கேத்து பகவான் பூரத்துல இருக்காரு. சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் ஆகிய உத்திராட்டாதில மீனராசியில இருந்திருக்கிறாரு, வக்கரத்துல இருந்திருக்கிறார். தேவகுருவாகிய சுக்கிர பகவான் ரிஷபத்தில் இருந்த சுக்கிர பகவான் 26ஆம் தேதி மிதுனத்துக்கு செல்கிறார். அங்கே ஏற்கனவே தேவகுருவாகிய ப்ரஹஸ்பதி அமர்ந்திருக்கிறார். அந்த குரு பகவானோட இந்த குரு பகவான் இணைகிறார். 2 பகை கிரகங்கள் மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறது, 2 குருமார்கள். சூரியன் புதன் ஒரு அற்புதமான காம்பினேஷன்ல கடகத்தில் இருக்கிறது. சூரிய பகவான் கடகத்தில் இருக்கிறதுனால ஆடி மாதமாக சொல்லப்படுகிறது. 16ஆம் தேதி அவர் சிம்மத்துக்கு செல்லும் போது ஆவணி மாதம் வரும். ஆக சூரிய பகவான் புதனோட இணையும் போது புதாதித்ய யோகத்தில் இருக்கிறார். புதன் வக்கரத்தில் இருக்கிறதுனால அஸ்தமன தோஷத்தில் இருக்கிறதுனால புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. தொடர்ந்து நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த கேத்து, அதாவது செவ்வாய் பகவான், செவ்வாய் கேத்து காம்பினேஷன் பார்த்து நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். நிறைய போர்கள் யுத்தங்கள் சம்பந்தம் இல்லாத, ஏன்னா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், கேத்தோட இணையும் போது அது இன்னும் அந்த ஒரு கிரகத்தை தூண்டிவிடும். அதுதான் செவ்வாய் பாம்பு கிரகங்களை பிடியிலேருந்து தப்பிச்சுக்கிட்டு அவர் கன்னிராசிக்கு வந்துகிறார். ஸோ செவ்வாயில் கேத்து இருக்கிறார். கேத்து சிம்மத்தில் இருக்கிறது. மறுபடியும் 16ஆம் தேதிக்கு மேல சூரியன் சிம்மத்துக்கிட்ட, அதாவது கேத்துக்கிட்ட சிக்குகிறார். இதுதான் கிரகத்தினுடைய நிலைகள். இந்த கிரகங்கள் இருக்கும்போது இந்த ஒரு சூழல்ல, இந்த ஒரு கிரக சுழற்சியில மனிதனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு ராசிக்கு 12 ராசிகளுக்கு இப்படி வளர்ச்சி கொடுக்கும் என்றதுதான் பொதுவாக நம்ம பார்க்கும்போது 3 பிரதான கிரகங்கள், ஆண்டு கிரகங்களாகிய ராகு கேத்துகள் சிம்மத்திலையும் கும்பத்திலையும் இருக்கிறது. மீனத்துல சனி பகவான் இருக்கிறார். குரு பகவான் மிதனத்தில் இருக்கிறார். இதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கு எத்தகையான யோகங்கள் வரப்போகிறது, கிரகங்களுடைய மாற்றத்தால் ஏற்படக்கூடிய அதிருஷ்ட வாய்ப்புகளை எந்தெந்த ராசிக்கு நமக்கு யோகம் தரும், கோச்சார ரீதியாக கிரகங்கள் நகரும் போது அந்த நகர்வுகள் என்பது ராசிக்கு எத்தகையான வளர்ச்சி தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது என்றது பற்றி நாம் ஒவ்வொரு ராசியை அலசி பார்ப்போம். ஆகஸ்ட் மாதத்துல அதிருஷ்டமான அமைப்புகள், காரணம் என்றால் சூரிய பகவான் வலிமையான நிலையில் இருப்பார். இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது 15ஆம் தேதிக்கு மேலே. ஸோ சூரியன் சிம்மத்தில் சூரியன் பலமாக இருக்கும்போது எல்லா வகையான வலிமை, ஏன்னா சூரிய பகவான் ஒரு பிரதான ஒரு நவகிரகங்கள்லேயே தலைமை தாங்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா. அதனால தான் சூரிய பகவான் சிம்மத்துக்கு வர்றது என்பது மிக சிறப்பு. அது 16ஆம் தேதி வரை. 16ஆம் தேதி ஒரு ஆகஸ்ட் மாதத்துல எத்தகையான யோகங்கள் 12 ராசிகள் பெறப்போகிறார்கள் என்றது அலசி ஆராய்வோம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கு பார்க்கலாம். ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல எத்தகையான மகத்தான நன்மைகள் நடக்கப் போகிறது. காரணம் என்றால் நம்ம ஒவ்வொரு மாதம் நம்மளுடைய லட்சியங்கள் அல்லது நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி ஆகும்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம் இல்லையா. அப்போ சென்ற மாசத்துல நடக்காத ஏராளமான விஷயங்கள் இந்த மாதத்துல நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் நிச்சயமாக நமக்கு இருக்கும். காரணம் என்றால் கிரகங்களுடைய சுழற்சி என்பதுதான் மனித வாழ்க்கையின் வளர்ச்சி என்பது உறுதியான உண்மை. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே ராசிநாதன் ஆகிய சுக்கிர பகவான் துலாம் ராசி என்பவர்களுக்கு பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். 2 சுபகிரகங்கள் பாக்கியஸ்தானத்தில் அமர்வது. பாக்கியஸ்தானம் என்பது 9வது வீடு, லக்ஷ்மி ஸ்தானம் சொல்லுவோம். அந்த இடத்துல லக்ஷ்மி கொடுக்கூடிய குரு பகவான், லக்ஷ்மிக்கு வழிகாட்டக்கூடிய சுக்கிரன். அதாவது ஒரு மனிதனை சுகப்பட வேண்டும் என்றால் சுக்கிரன், அதாவது முழு சுபரம் முக்கால சுபரம் 2 சுபகிரகங்கள், முதன்மையான சுபகிரகங்கள் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசி பயங்கரமான ஜாக்பாட், அதுல மாற்று கருத்து இல்லை.
ஏன்னா காரணம் என்றால் குரு பகவான் துலாம் ராசி பொறுத்த வரை நல்ல வலிமையான நிலை இருக்க வேண்டும். யோகக்காரகன் வந்து பங்கப்படக்கூடாது. யோகக்காரகன் நமக்கு சனி பகவான் ஒருவனே யோகக்காரகன். துலாம் லக்னத்துல பிறந்தவர்களுக்கு, துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு சனி பகவான் இப்ப 6ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 4-5 கோடி பூர்வ புண்ணியாதிபதி சுகஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அதாவது யோகக்காரக்கன் 6ல் மறைகிறார் இல்லையான்னா அதாவது சனி பகவானுக்கு வந்து 6ஆம் இடம் உகுந்த இடம். 3, 6, 11 இருந்தால் பயங்கரமான ஒரு யோகத்தை சனி பகவான் செய்வார். ஆக நமக்கு ராசிநாதனும் பாக்கியத்தில் இருக்கிறாரு. அஷ்டமத்தில் மறைஞ்சிண்டு யோகமாக இருந்தாலும் ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் கூட எதிர்பார்த்த மாதிரி நமக்கு பலன் கொடுக்கல. காரணம் 8ஆம் வீடு கெட்டஸ்தானம். கெட்டஸ்தானத்தில் இருக்கும்போது நல்லது இப்படி செய்ய முடியும். ஒருத்தர் வந்து செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது நல்லது தான் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கும், ஆனால் செயல்பட விடாது அஷ்டமஸ்தானம். ஏன்னா மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லுவோம் 6, 8, 12. மறைவு ஸ்தானங்களை என்னென்ன தெரியும், எப்போவுமே மறைந்திருக்கும், என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு அன்பிரடிக்டபிள் சென்ஸு. அதாவது வந்து ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடியது. அதுதான் மறைவு ஸ்தானங்களுடைய தொந்தரவு. அதனால தான் 6, 8, 12. 8ல் மறையும் போது நமக்கு ஆட்சி பலத்தோடு இருந்தால் கூட நன்மை செய்ய முடியல. ஆக 2ஆம் வீட்டுன்னு பார்க்கறதுனால தான் நம்மளால சொல்ல முடிஞ்சதை தவிர செயலில் காட்ட முடியல. ஆனால் இப்போ பாகிஸ்தானத்தில் அருமையான ஒரு அதாவது குரு பகவான் சுக்கிர பகவானுடைய இணைவு என்பது மகத்தான அதிருஷ்டத்தை அள்ளித்தரும். தனாதிபதி செவ்வாய் எங்கிருக்கிறார்னா, தனாதிபதி செவ்வாயும் நமக்கு வந்து 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறார். செவ்வாய் மறைகிறது நல்லதான்னா 2-7 கூடி செவ்வாய் வந்து நமக்கு 12ஆம் வீட்டிலிருந்து சென்னி பார்க்கறதுனால மனைவி வகையில் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கும் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 12ல் செவ்வாய் இருந்தால் பாவக்கிரகங்கள் நிம்மதியாக தூங்க விடாது. ஐனு சகத்தில் செவ்வாய் இருந்தால் தூங்க விடாது. பல பிரச்சனைகள் வரும். அக்கம் பக்கத்தில் சம்பந்தம் இல்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரும். சரி பார்க்கறதுனால ஜாகிரதாக இருக்க வேண்டும். நாவடக்கம் ரொம்ப அவசியம். 2, 7 அதாவது 2 வாக்குஸ்தானம், 7 வந்து மனைவி வாக்கின் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் அங்கே 12ல் மறையிறதுனால. அது சனி பகவான் பார்வையில் வேற இருக்கிறார். நிச்சயமாக தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு, சொந்த பந்தங்களில் பல பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாகிரதையாக நம்ம வந்து ஒரு ஈஸியாக ஹேண்டில் பண்ண வேண்டும். நாவடக்கம் ரொம்ப அவசியமானது. 3 கூடி குரு பகவான், 3, 6 கூடி பாவியாக திகழப்படக்கூடிய குரு பகவான். 3 வந்து முயற்சி என்பது, 6 வந்து சத்ரு ரோக கடன்கள் என்பது. அதாவது நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம்னு சொல்லுவோம் இல்லையா. 6ஆம் இடம் நல்ல வலிமையான நிலையில் இருந்தால் உங்களுக்கு வந்து நோய் நொடிகள் வராது, எதிரிகள் தலை காட்ட முடியாது, கோர்ட்டு வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். இது போன்ற நிலைகள் என்பது இருக்கும். 6ல் சனி பலமான யோகத்தை, அதாவது கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் 6ல் போய் கெட்ட கிரகம் இருக்கும்போது எதிரிகள் துவம்சம் பண்ணி விடுவார். அது மட்டும் இல்லாமல் 3, 6 கூடிய 9வது இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி. முன்னே நம்ம நினைச்சாலும் பண்ண முடியாது, இப்போ நீங்கள் நினைக்கலைன்னா பண்ண வச்சிடும். அதுதான் விஷயம். ஆக குரு பகவான் என்றால் ஒரு எண்ணத்தை தோன்ற வைத்து நமக்கு ஒரு பேரும் புகழை எடுத்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில் இருக்கிறது அப்படின்றது பொருள். 4ஆம் வீட்டுன்னு சூரிய பகவான், அதாவது நமக்கு வந்து 4ஆம் இடத்தை சுகஸ்தானது சூரியன் புதன் பார்க்கிறார். 10ஆம் இடத்துல இருக்கிறார். அரசாங்க உத்தியோகத்துக்கு உறுதியான ஒரு உண்மையான ஒரு காம்பினேஷன் இது. சூரியன் புதன் நெருங்கிய ஒரு தொடர்பில் இருக்கும்போது அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்புகள். யாரும் ஒருவர் ஜாதகத்தில் சூரியன் புதன் பலமாக இருக்கிறது அவங்களுக்கு வந்து, அது சூரியன் சிம்மத்தில் இருந்தே புதனோடு இணைந்தாலோ அல்லது புதன் வந்து தனுசுல இருந்து, அதாவது புதன் வந்து மிதுனத்தில் இருந்து சூரியனோட இணைந்தாலோ, அதாவது எதிர் புதன் ஆட்சி பெற்ற வீடுகள் ஆகட்டும் அல்லது சூரியன் ஆட்சி பெற்ற வீட்டில் வந்து புதனோட சம்பந்தம் என்பது மிக உன்னதமான நிலை கொண்டு செல்லும். அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வான பதவிகள் அடையிறதுக்கு உண்டாகின வழி. 16க்கு மேலே சூரியன் வந்து மறுபடியும் நமக்கு சிம்மத்துக்கு வருகிறார். அதனால தான் புதன் வந்து நமக்கு மிதுனத்துக்கு செல்கிறார். பாக்கியஸ்தானத்தில் புதன் வருகிறார். எதிர்பாராத தனவரவு என்பது. 5ல் ராகு இருக்கிறது. 5ல் பிள்ளைகள் வலி தொந்தர ஆஸ்பத்திரி செலவுகளை கொடுக்கும். பட் இருந்தாலும் ராகுவை வந்து குரு பார்க்கிறார். ராகுனுடைய கெடுதல் தன்மை குறைந்து விடும் என்றது ஒரு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 6ல் சனி மகத்தான் நன்மை. எதிர் வழக்கு வாஜ்யங்கள்லேருந்து வெற்றி நிச்சயமாக பெறுவீர்கள். அஷ்டமாதிபதி சுக்கிரன் வந்து பாக்கியத்தில் நமக்கு வந்து உயிர் அடைகிறார். ஸோ 1, 8 கூடிய சுக்கிர பகவான் பாக்கியத்தில் வரும்போது எதிர்பாராத தன பாக்கியங்களை தேடி வரும்.
10 கோடி சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் ராசியில் இருக்கிறாரு. அவரை தொடர்ந்து 2.25 நாட்கள் தொடர்ந்து வந்துட்டே இருப்பார். ஆகஸ்ட் மாதத்துல மிகப்பெரிய எதிர்பாராத நன்மைகள் நமக்கு உறுதியாக நடக்கும். 11ல் கேது, அருமையான இடம் கேது பகவானுக்கு. சூரியனுடைய ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி பண்றவங்களுக்கு, அதாவது ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு, இந்த சக்கராஸ் பத்தி ரொம்ப யோசனை பண்றவங்க இருப்பாங்க. ஏன்னா கேது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறார், ஞானக்காரக்கனா இருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் அமைந்துள்ள நிலைகளை பொறுத்து, பூர்வ ஜென்மத்தினுடைய சம்ஸ்காரத்தை பொறுத்து அவர் ஞான நிலைகள் எட்டக்கூடிய அற்புதமான ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி மனிதனுக்கு கொடுக்கூடியவரை கேது பகவான். அந்த 11ஆம் இடம் உகுந்த இடம். அந்த இடத்துல சூரியன் சிம்மத்தில் வர்றதுனால நமக்கு இது சூரியன் ஆத்மகாரக்கன் இல்லையா, அவரோட இடத்துல ஞானக்காரக்கன் மோட்சக்காரன் இருக்கிறதுனால பழைய ஜென்மத்தினுடைய வாசனைகள் நமக்கு ஊக்குவித்து அதன் வழியா நமக்கு ஒரு மெடிடேஷன்ல ஆகட்டும், சக்கராஸ் ஆகட்டும், அல்லது குண்டலினி சக்திகள் ஆகட்டும், மகா குண்டலினி யோகம் ஆகட்டும், மெடிடேஷன்ல பல வகையான மெடிடேஷன்ஸ், ராஜயோக மெடிடேஷன்ஸ் எல்லாம் செய்யக்கூடிய நிலைகள் என்பது, தியான பயிற்சிகள், அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ், தெய்வத்தினுடைய வழிபாடு, பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், இதெல்லாம் நமக்கு நெருங்கிய ஒரு அற்புதமான காலமாக அது சிம்மத்தில் சூரியன் வரும்போது, அல்லது சிம்மத்தில் சூரியன் கேத்தோடு இணையும் போது, அல்லது கேத்து சிம்மத்தில் வரும்போது ஆன்மீக வழியாய், ஆத்மா வழியாய் நமக்கு செய்யக்கூடிய அனைத்து வகையான நன்மைகள் அல்லது அபியாசங்களுக்கு ஒரு உன்னதமான காலமாக எடுத்துக்கொள்ளுது. ஏன்னா ஆத்மா இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அதுக்கு தான் ஆத்மா பரமாத்மா என்ற சம்பந்தமே. ஜீவாத்மா பரமாத்மா. ஜீவாத்மான்னா ஜீவனை தாங்கிக்கூடிய ஒரு ஆத்மா. ஜீவனை தாங்கிக்கூடிய ஆத்மானா ஆத்மாக்கு எந்த விதமான சாவென்றது கிடையாது. அது பஞ்சபூதங்களால் அழியாது. ஆனால் ஆத்மா என்றது அழியாது. அது பரமாத்மாவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை தான். அதாவது நதிகள் எவ்வாறு நமக்கு சமுத்திரத்தில் சங்கமம் ஆகின்றது, அது போலவே நமக்கு ஜீவாத்மாக்கள் பரமாத்மா நோக்கி செல்கின்றது. இப்போ நதிகள் எங்கே பிறந்தாலும் சமுத்திரத்தில் போய் கலையிறது அல்லவா, அது போலவே ஜீவாத்மா பரமாத்மா சங்கம் என்கின்ற ஒரு அற்புதமான இந்த ஒரு இதில் எல்லா ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவை நோக்கி செல்ல வேண்டும். இல்லையா சார், நான் எந்த விதமான ஒரு பக்தி மார்க்கம் எனக்கு கிடையாது, நான் ஒரு நாஸ்திகனாக இருக்கிறேன், நான் ஆஸ்திகனாக இல்லை, நான் எந்த இறை வழிபாடு பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் கூட, இது நம்மளுடைய இப்போ நதிகள் அதுக்கு விருப்பம் இல்லைன்னாலும் சமுத்திரத்துக்கு போய் சேர வேண்டும் அல்லவா. ஆனால் விருப்பம் இல்லாத போது என்னாவும் கொஞ்சம் சிரமப்பட்டு வழிகளாக போய் இப்போ அது பிறக்கிறது எங்கேயோ. நமக்கு ஒரு சின்ன அதே தான் சொல்லுவோம் பாரு, நதி மூலம் ரிஷி மூலம் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நதிகள் நீங்கள் தொடக்கத்தில் நீங்கள் அது பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா சின்ன இடமா இருக்கும். இப்போ ஹிமமலையிலோ சின்ன சின்ன இடங்கள்ல தான் நதிகளும் பிறந்திருக்கு, கங்கா நதியெல்லாம். அதுக்கப்புறம் வர்றதுக்குள்ள மிகப்பெரிய வைடாக மாறி வருகிறது அல்லவா. அதனுடைய பொருள் உங்களுக்கு நல்லா புரியுறத நான் நினைக்கிறேன். அதாவது ஆன்மா என்ற ஒரு சின்ன வடிவத்தில் இருக்கின்ற அங்குஷ்டி மாத்திரம் அப்படின்னு சொல்லுவா. அந்த ஒரு ஆன்மா பரமாத்மா, அதாவது அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனாக விளங்கக்கூடிய பகவானுடைய விஸ்வத்தை யூனிவர்சலை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் இருக்கிறது, அண்டத்தில் இருக்கவன்றது, அண்ட காஸ்மோஸ் கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை என்பது ஒரு சின்ன ஒரு ஜீவாத்மாவிலிருந்து ஆரம்பித்து பரமாத்மா வரை கொண்டு போகக்கூடிய நிலை என்பதை ஏற்படுகிறது. ஸோ அந்த வகையில் நமக்கு இந்த ஜீவாத்மா அது போலவே நமக்கு என்னதான் பண்ணாலும் அது சில சிரமங்களை சந்தித்து மீண்டும் அந்த ஆத்மா நோக்கி செல்ல வேண்டும். ஏன்னா ஆத்மா பற்றிய புரிதல் வரவில்லை என்றால் மீண்டும் பல பிறவுகள் தேவைப்படுகிறது. அதாவது தேகம் மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்னு நினைக்கிறவ அப்போ தமோ குணத்தில் இருப்பா. தமோ குணத்துலேருந்து ரஜோ குணத்துலேருந்து சத்துவ குணத்துக்கு வர வேண்டும். சத்துவ குணத்துக்கு வந்தால் அப்போ சத்துவ குணத்தில் இறைவனோட இது தெரியும். அதனால தான் நிறைய பேர் இப்போ அந்த குணங்களை மாறுபாடில் இருப்பாங்க. அதாவது இப்போது நாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ ஹைலி இக்னோரண்ட், எதுவும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எதாவது சொல்லும் போது கூட சிலர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது புரியாது நீங்கள் சொல்கிறது. அப்போ புரியாதுன்னும் போது என்ன அர்த்தம், அவர் மனுஷன் தானே, அவருக்கு புரியணும் இல்லையா. ஏன் புரியலன்னா புரியாது. பிகாஸ் அவருடைய அந்த மெச்சூர்டு மைண்டு இம்மெச்சூர்டாக இருக்கும். இம்மெச்சூர்டு இன் தி சென்ஸ் ரொம்ப ஹைலி இக்னோரண்ட்டாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களே புரிதல் பண்ணக்கூடிய சக்தி வராது. அப்போ அது இமிடியேட் பர்த்தாக கூட இருக்கலாம். திடீர்னு ஒரு சென்ற பிறவில ஏதோ ஒரு இதுலேருந்து இந்த பிறவிக்கு திடீர்னு மனுஷ பிறவுக்கு இருந்திருக்கலாம். அப்போ சீக்கிரம் புரியாது. ஏன்னா அந்த பசுத்தன்மையில் இருக்கும் அந்த இதெல்லாம், எதுவும் தெரியாது. அதனால தான் அப்போ மீண்டும் மீண்டும் இப்போ நம்ம அழுக்கப்பட்ட துணியை நிறைய வாஷ் பண்ண வெள்ளை துணியாக மாறுற மாதிரி
அவரை வந்து சோதனைகள் என்ற பதத்தில் வைத்து 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 சாதி அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு சோதனை பதத்தில் வந்து அவங்களை கொண்டு போகும்போது அந்த சோதனைகள் மூலமாக உள் உணர்வுகளை அடைந்து அதுக்கப்புறம் இறைவன் தேட ஆரம்பிப்பான். அதுக்கு தான் நிறைய சோதனைகள் வருதுன்றது. சோதனைன்றது நீ கர்மா வினையில் வந்தாலும் கூட இந்த கர்மா என்னன்னு தெரியாமல் செய்யறது தானே கர்மா. தெரிஞ்சு செஞ்சு அப்புறம் இதாயிடும் இல்லையா? அதனால தான் தெரியாமல் பண்ண கர்மங்களை அனுபவிக்கிறதுக்காக பிறவிகள் வருகிறது, கர்மா செய்யாமல் இல்லை. பட் பிறவி கொடுத்ததுக்கு பிறகு பழைய வினைகள் எல்லாம் உங்களை சூழ்ந்து விளையாடும் அல்லவா? அந்த பழைய வினைகளை கழிக்கிறதுக்காக எந்த பிறவி. பழைய வினைகள் வந்து அது ஒரு சஞ்சித கர்மமாக வரக்கூடிய அந்த விலைகளை வந்து இன்னும் 2 சஞ்சித வினை ஒரு பேக் எடுத்துகிட்டு வரா, இன்னும் 2 பேக்குக்கு தேவையான செஞ்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் மறுபடியும் மனித பிறவை கிடைக்கிறது அரிதாகிவிடும். அதனால தான் பிறவி என்பது நோக்கமே பரமாத்மாவை நோக்கி நீங்கள் செல்றதுக்கு உண்டாகின வழி. பரமாத்மாவே நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் மூலமாக இப்படி இருக்கிறது அப்படின்னு தெரிந்து கொள்றதுக்கு. இப்போ இது அப்படி இருக்கும்போது சார் ஏன் இவ்வளோ ஜனங்க வந்து இவ்வளோ இதெல்லாம் தெரிஞ்சிக்காம நிறைய தவறுகள் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுதான் நான் சொல்கிறேன். மீண்டும் அதாவது இது எதனால் பண்ணுறாங்கன்னா, இப்போ அவன் இறந்து போனதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடக்குதுன்றது அவன் எழுந்திச்சிட்டு வந்து சொன்னால் தானே தெரியும். இங்கே யாரும் வரதில்லை, அதனால தான் என்ன நடக்குதுன்னு தெரியலை. அந்த ஆத்மாவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அதோடு முடிஞ்சிடுது. அதனால தான் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்ய நேரிடுகிறது. அதனால தான் சாஸ்திரத்தில் வாக்கியம் என்றது இன்றும் தவறு கிடையாது. நம்மளுடைய புரிதல் தவறாக இருக்குமே ஒழிய சாஸ்திரங்கள் என்பது உண்மை. ஆக அதனுடைய பிரமாணங்களை வைத்து கொண்டு நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஏகத்திலையும் பரத்திலையும் உங்களுக்கு துன்பம் என்பது இல்லை. இப்போ அது எப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் நிறைய கடன் வாங்கிட்டான் அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணம் இதுதான். கடன்னா இந்த பாவம் நிறைய பண்ணிட்டானே அர்த்தம். கடன் நிறைய வாங்கிட்டான். கடன் நிறைய வாங்கினவன் என்ன பண்ணுறான்? கடனை கட்ட முடியாது. கடனை கட்ட முடியாத போது வரவை விட செலவு அதிகமாக இருக்குது. அப்போ அந்த கடனுக்காக ஒன்று அவனை ஏதோ ஒரு அந்த கடன் தாங்க முடியாமல் அவன் ஒன்று ஏதோ ஒரு வகையில் துன்பங்களை சந்திக்க வேண்டியது. அதுதான் சொல்லுவோம் பாருங்க, எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணானே எனக்கு தெரியாது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துட்டு இருக்குன்னு நம்ம வாயிலேருந்தே சொல்ல வைக்கிறார் பகவான். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறன்றதை அவர் சொல்கிறாரு. யாரை வந்து நான் எந்த அளவுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணனோ அதனால தான் எனக்கு எல்லாம் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வந்துடுதுன்னு சொல்ல மாட்டேன். யார் கஷ்டங்களை பற்றி தான் சொல்லுவேன். நான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணான்னு இப்படி துன்பம் அனுபவிக்கிறேன், என் பிள்ளைங்க இப்படி கஷ்டப்படுறாங்க, இல்லை நான் இப்படி கஷ்டப்படுறேன், இப்படின்ற மைனஸ் நெகட்டிவ் அப்ரோச்சில் தான் மனிதன் வந்து குறைகளை சொல்லுவேன். அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சில் ஐயோ நான் போகிற புண்ணியத்தில் நிறைய புண்ணியம் பண்ணிட்டேன், எனக்கு அடுக்கடுக்காக வந்துடுது, அது வந்துடுது, இது வந்துடுது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டான். ஏன்னா பாசிட்டிவ் சொல்ல மாட்டாங்க, நெகட்டிவ் தான் சொல்லுவாங்க. துன்பம் தான் சொல்ல முடியும், என்பது சொல்ல முடியும். என்பதுக்கு நீங்கள் அனுபவிக்கிறது பல வழிகள் இருக்குது. மனசு பிரசாந்தமாக வச்சுக்கலாம், சந்தோஷமாக வச்சுக்கலாம், 4 பேர் தெரிஞ்ச வேலைக்கு சாப்பாடு போடலாம், ஆனந்தமாக குஷியாக சந்தோஷமாக கொண்டாடலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். ஆனால் துன்பத்தை நீ எப்படியும் கொண்டு பண்ண முடியாது, அழுதுட்டு தான் கொண்டாட முடியும். ஆக துன்பம் என்பது பாவம். ஸோ பாவம் அதனால தான் பிறவிகள் வந்து நீங்கள் ஈஸியாக கடந்தாக வேண்டும் என்றால் பாவங்களை குறைய வேண்டும். அதுக்கு தான் மனித பிறவி ஃபஸ்ட்டு. மனித பிறவி கொடுக்கறதுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஸ்டேஜில் மனிதர்கள் ஏன் மாறுறாங்க? ரொம்ப துன்பங்களை வர தாங்க முடியாமல் மாறிக்கிறான். அந்த மாறும்போது அப்போ அவங்களுக்கு என்ன தோன்றுறது? பாவம் பண்ணவன் நல்லா தானே இருக்கிறான், நம்ம புண்ணியம் பண்ணி மட்டும் என்ன சாதிச்சோம், அதனால் நாம் ஏதோ ஒன்று பண்ணலாம்னு மீண்டும் தவறு பண்ணுறான். அதாவது வந்து போன ஜென்மத்தினுடைய கர்ம வினை அனுபவிக்கிறதுக்காக இந்த பிறகு வந்திருக்குது. எதையாக இருந்தாலும் பிராரப்த வினைன்னு எடுத்துட்டு நீங்கள் அனுபவிச்சுட்டே போனால் மீண்டும் நீங்கள் அந்த சிறையிலேருந்து விடுபடுவீர். அதுதான் உண்மை. ஆக நம்ம அந்த விஷயத்தை நீங்கள் வேதாந்தத்தில் போனால் டைம் நம்ம பத்தாது, இது ராசி பலன். அதனால தான் இப்போ என்னன்னா பாக்கியத்தில் நமக்கு 11 கேத்து வந்துட்டான். அவன் ஞானத்தை நமக்கு நிச்சயமாக புகட்டுவான். 12 செவ்வாய். ஆக ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது அதாவது துலாம் ராசி நம்மளுக்கு உறுதியாக இருக்கிறது. ஸோ இடம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது, அதே போலவே சுக்கிரன் புதனோடு வந்து எதிர்பாராத தனவரவு என்பது, திடீர்னு பாக்கியம் பெறக்கூடிய நிலை என்பது, உத்தியோகத்தில் உயர்வு என்பது, அப்புறம் வந்து பல வருஷங்களாக வராத பாகப்பிரிவினைகள், அண்ணன் தம்பிக்கு பாகப்பிரிவினை பார்ட்டிஷன்ஸ் வரக்கூடிய நிலைகள், இது போன்ற அதிர்ஷ்டமான நிலைகள் நிறைய வந்து தேடி வரும். ஆக எல்லாம் நன்றாக அணிவித்து கொண்டு ஆகஸ்ட் மாதத்தில் you will be free from all these clutches and you will be very happy regarding this month.
you will be very happy. You have good opportunities to enhance your lifestyle and moreover your luck. ஸோ அது ஒரு அதிருஷ்டமான மாதமாக நம்ம சொல்லலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.